இந்த பூக்களுமே கிடைக்கல அப்படின்னா வராகியம்மனுக்கு உகந்த பூவான செம்பருத்தி பூவும் மற்றும் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய சங்குப்பூ. இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாலை ஓர பகுதியில் நிறைய இருக்கும். நம்ம வந்து வெறும் இடம், அதாவது காலி இடம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து இந்த சங்குப்பூ கொடி போட்டு வளர்ந்துருக்கும். அதாவது நமக்கு வெத்து இடம், இந்த வெறு இடம் சொல்லும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கம்பி கேட்டு மாதிரி நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல கம்பி கேட்டு மாதிரி போடுவாங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா சங்குப்பூ தான் அதிகமாக பூத்திருக்கும். ஸோ அந்த பூக்கள் நீங்கள் வந்து பறித்து நீங்கள் வராகியம்மனுக்கு அதை வந்து தொடுத்து நீங்கள் வந்து பூ கட்டி நீங்கள் வந்து சுவாமிக்கு போடுவது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் வந்து எவ்வளோ பூ 2-3 பூ தான் கிடைக்குது அப்படின்னா போதும், அதை நீங்கள் வராகியம்மன் பாத்திரம் சமர்ப்பணி அந்த பூ மட்டும் வைத்து வழிபாடு செஞ்சால் போதும். நீங்கள் வந்து பூக்கள் அந்த பூக்கள் வைக்கணும் இந்த பூக்கள் வைக்கணும்லாம் இல்லை, முடிந்தால் செவ்வரளி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய சங்குப்பூ அல்லது செம்பருத்தி பூ வைத்து நம்ம மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா